Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் 53 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் டெபாசிட் இழக்கும் அவமானத்தையும் சந்தித்தனர். இந்த படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமைத்துவமும் தேர்தல் உத்திகளுமே காரணம் என கூறி CV சண்முகம் தலைமையிலான பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதற்கிடையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க வேண்டும் என அவருக்கு ஆதரவான 17 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்தனர். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 30 எம்எல்ஏக்கள் தனித்தனியாக மனு அளித்துள்ளனர். இதனால் அதிமுக மீண்டும் பிளவுபட்டுள்ளது. மேலும் CV சண்முகம் தலைமையிலான அணி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் முடிவில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சூழலில் CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது CV சண்முகம் தெரிவித்ததாவது: எடப்பாடி பழனிசாமி திமுகவின் ஆதரவுடன் முதல்வராக முயற்சி செய்தார். மக்களின் தீர்ப்பை ஏற்று நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளோம் என்றார். மேலும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை தேர்வு செய்துள்ளதாகவும் அவர் அறிவித்தார். 50 ஆண்டு காலமாக எதிரெதிர் துருவங்களில் அரசியல் செய்து வந்த திமுக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி பேச்சு நடைபெற்றதாக CV சண்முகம் வைத்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் SP வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் புதிதாக பதவியேற்ற சபாநாயகர் JCD பிரபாகரை சந்தித்து மனு அளித்தனர். அதேபோல் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்களும் சபாநாயகரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இரு அணிகளும் எதிரெதிர் மனுக்களை அளித்துள்ளதால் அதிமுகவில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. சபாநாயகரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தே அதிமுக மற்றும் எடப்பாடியின் எதிர்காலம் அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.